தேவனை ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரை ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். ஜாதிகளை ஆள்கிறவரே ஸ்தோத்திரம். வெண்மையும் சிவப்புமானவரே ஸ்தோத்திரம். விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம். தவத்தை கேட்பவரே முதலாவது அவருடைய நாமத்தை துதித்து இன்றும் ஆனந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்கிற பாடலை எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி என்ன செய்வோம், பாடுவோம். வாரம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் கருவழி போல என்ன செஞ்சாரு, பாதுகாத்தார். அதனால தேவனை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்துல நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் என்ன செஞ்சோம், கூடி வந்திருக்கிறோம். துதி பலிகளை செலுத்தி நாங்கள் உண்மை
போற்ற வந்திருக்கிறோம்னு சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கும் போது கர்த்தருடைய நாமம் நம் மூலமா என்ன செய்யும்? மகிமைப்படும். உதவி கிடைக்காதோ, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாயிட்டோ, இல்லைங்க, கைவிடாதவர், விட்டு விலகாதவர், உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. நாம் ஆராதிக்கிற இயேசு. மனம் தளர்ந்து போக வேண்டாம், மனம் துவண்டு போக வேண்டாம். வாயை திறந்து சொல்லுங்க, நான் கலங்கி நின்ற போது என் கண்ணீரை துடைக்க என் அருகிலே அவர் நின்றார். உறவுகள் எல்லாம் என்னை பார்த்து கை கொட்டி சிரித்த போது உன்னதரின் அருகில் நின்று எனக்காக கட்டி படித்தார். என் பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த தகப்பனை தான் ஆராதிக்கிறேன், அந்த தேவனை தான் ஆராதிக்கிறேன். நம் மனம் தளர்ந்து போக மாட்டேன், நம் மனம் துவண்டு போக மாட்டேன். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை போஷிப்பார், அவர் எனக்கு போதிப்பார். அவர் என்னோடு கூட இருந்து என்னை தைரியப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார், என்னை ஏற்றுவார், என்னை சுமப்பார். சொல்லுவார், பலர் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவாவை பார்த்து சொன்னாரே, மோசேக்கு அப்புறம் என்ன நடக்குமான்னு சொல்லி திகைத்து போய் நின்ற யோசுவாவை பார்த்து சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட நான் இருப்பேன் மகனே, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன் சொன்னாரு. ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னாரு, ஒருவேளை நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய், நம்முடைய சகோதரர்கள், நமக்கு அருகில இருந்தவர்கள், நமக்கு உதவியா இருந்தவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனா அவர்களோடு இருந்து நடத்தின ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் அவரோடு அவர்களோடு இருந்தது போல உன்னோடு கூட இருந்து உன்னை நான் நடத்துவேன், உன்னை நான் போஷிப்பேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன், உனக்குரிய பலனை தருவேன், உனக்குரிய சத்தத்தை கொடுப்பேன். உன்னோடு இருந்து நான் செய்த காரியம் பயங்கரமா இருக்கும். மனிதர்கள் இதுவரைக்கும் கண்டிராததும் இனி காணக்கூடாதுமான காரியங்களை உங்களை கொண்டு, நம்மை கொண்டு, நம்முடைய திருச்சபையை கொண்டு கர்த்தர் செய்வாராக, கர்த்தர் செய்வாராக, கர்த்தர் செய்வாராக, கர்த்தர் செய்வாராக. அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், என் வாழ்க்கையில் எல்லாம் நீங்க தான், என் ஆசை, என் விருப்பம், என் எண்ணம் எல்லாம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான். எனக்குன்னு ஒண்ணு இல்லை, எங்களுக்குன்னு ஒண்ணு இல்லப்பா, எங்களுக்குன்னு ஒண்ணு இல்லை. உங்க விருப்பம் எங்க விருப்பமா இருக்கணும், உங்க எண்ணம் எங்க எண்ணமா இருக்கணும். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில கலந்திருக்கீங்க, என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, இளையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, ஐயா. அன்பினாவியானவரே, இளையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, ஐயா. ஒரு மகிமை வேடும் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை வேடும் இந்த இடத்தை மூடுதே, விலகாத வேகம்
வேகம் நீர், விலகாத வேகம் நீர், முன் செல்லும் வேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகங்களை மூடி இருக்கிறதுக்காக நன்றி. ஒரு மகிமையின் மேகங்களை மூடி இருக்கிறதுக்காக நன்றி. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர பாதையில ஒரு மேகம் அவர்களை மூடி இருந்தது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்துவதே இல்லாதபடிக்கு அந்த மகிமை அவர்களை மூடி இருந்தது. அவர்களுக்கு என்ன தேவையோ அதை வானம் அவர்களுக்கு கொடுத்து போஷித்தது. அவர்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர் அவர்கள் வசிக்கிற இடத்திலே அவர்களுக்கு கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஒரு மேகம் எங்களை மூடி இருக்கிறது, என் குடும்பத்தை மூடி இருக்கிறது, என் பிள்ளைகளை மூடி இருக்கிறது, ஊழியத்தை மூடி இருக்கிறது. எங்களுக்கான நன்மைகள் வானத்திலிருந்து வரும். எங்களுக்கான நன்மைகள் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு எங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எதுவும் எங்களை சேதப்படுத்துவதில்லை, எதுவும் எங்களை மேற்கொள்வதில்லை, எதுவுக்கு நாங்கள் காய்ச்சி போறதில்லை. எங்கள் தலையை கட்டல் குடிய ஆண்டவர் விட மாட்டார். நீ எழுந்து நிமிர்ந்து நடான்னு சொல்லுவா. நல்ல ஆராதனைக்காக, தேவ பிரசன்னமான நல்ல ஆராதனைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதலாவதாக ஜெபிக்க போற காரியம் என்னன்னா, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்துல ஆண்டவர், நம்முடைய கிராமத்துல கர்த்தர் அதிசயம் நடத்தணும். தேவ சேனையாய் முன்குறித்திருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் முன்குறித்திருக்கிறார். அதனால இந்த கிராமத்துக்காக நம்ம பாரப்பட்டு முதலாவது ஜெபிக்கணும். நம்ம கிராமத்துக்காக மாத்திரமல்ல, நம்முடைய சுற்றி இருக்கிற கிராமத்துக்காக ஜெபிக்கணும். ஒவ்வொரு கிராமத்துக்காக ஜெபித்து ஒவ்வொரு கிராமத்துல இருந்து ஜனங்கள் நம்முடைய சபையை நோக்கி ஆண்டவரே இயேசுவே இந்த சபையை நோக்கி வரணும் சொல்லி எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்கணும். பாரப்பட்டு ஜெபிங்க, தயவு செய்து ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க. கர்த்தாவே இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உடைய கருவந்தா கிராமத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உடைய கிராமத்தில் தந்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உடைய சபையை முன்குறித்து வைத்திருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையாய் ஆண்டவரே, எங்களுடைய தகப்பனே, உடைய கிருபந்தா கிராமத்தில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு ஜனங்கள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்கள், உண்மை தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே அநேகர் இருக்கிறாங்கப்பா. பக்தி உள்ள ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்கப்பா. அவர்களை முன்குறித்து எங்களுக்கு தருபடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எழுப்பதனை உண்டுபடி தருபடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா அழிந்து போகிற ஆத்மாக்களை போய்விடக் கூடாது ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட அழியக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் தேவ சேனையாய் நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் திறப்பிலிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிராமத்தில் ஆண்டவரே அநேக நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. ரகசியமாய் போய் துதித்துக் கொடுக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்கப்பா. அவர்களாய் எழும்பு ஆண்டவரே, எழுப்பி வெளியே வரணும் ஆண்டவரே. திட்டம் கொண்டு பரவலாக எழுதி வரணும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. துதிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறமைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறமைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசுவே உங்க நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கொடியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போகிற காரியம், முக்கியமான காரியம், நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நல்ல ரொம்ப பலவீனத்தோடு இருக்கிறோம். நிறைய பேர் ஏன் பலவீனத்தோடு இருக்கிறோன்னு நான் நைட்ல உட்காந்து பஸ்ல வரும்போது, நான் டிராவல் பண்ணி வரும்போது கரெக்டாக ஒரு 3 மணிக்கு ஆண்டவர் எழுப்புனாங்க. ஆண்டவர் சமூகத்துல நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நாங்க ஏன் ஆண்டவரே எனக்கு தங்க ஜெபுக்கு தாங்கன்னு சொல்லி 3 ஜெபுக்கு தந்தாங்க. 2வது ஜெபுக்கு ஆண்டவர் தரும்போது நான் கேள்வி கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நாங்க பலவீனமா இருக்கிறோம், இதுக்கு காரணம் என்ன ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா, அடிமைக்கு வெளிப்படுத்துங்கப்பா. நான் என் சபையில போய் சொல்லுவேன் ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். அப்பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியம், உன்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் விட்டு வெளியேறு, உன்னுடைய ரகசிய பாவங்களை விட்டு வெளியேறு, நீ அந்த காலத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் வெளியேறு, உன் வீட்டுல இருக்கிற பாவத்தை வெளியே நேர்த்து எரின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. அதனாலதான் நமக்கு பலவீனம், அதனாலதான் நம்மளுக்கு கஷ்டம், எல்லா கஷ்டம். நம்ம எவ்வளவுதான் துதிக்கிறோம், வார வாரம் வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனா வீட்டுல போய் ஆண்டவர் துதிக்கிறோமா, வீட்டுல போய் ஆண்டவர் ஜெபிக்கிறோமா, வேதத்தை வாசிக்கிறோமா, வேதத்துக்கு இடம் கொடுக்கிறோமா? நம்ம டிவிக்கும் அசுத்தத்துக்கும் பொல்லாத வாய்க்கும் அசுத்த வாய்
வாய்க்கு அசுத்த இடத்துக்கு இடம் கொடுக்கிறோமே, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்வடையத்தக்க உணர்வின் ஆவியை ஆண்டவர் தரணும். உணர்வின் ஆவியை கேளுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஆவியை தாங்க ஆண்டவர் சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஆவியை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தயவு செய்து கேளுங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர். அவர் எலியாவின் தேவன், அவர் எலிசாவின் தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் பராக்கிரமுள்ள தேவன். அவரை போல உலகத்திலே தேவன் அல்ல, கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல. அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லாரையும் மீட்கிற தேவன். அவருடைய பிள்ளைகளை நாம ஏன் பயந்திருக்கிறோம்? ஏன் நம்ம நடுங்கி இருக்கிறோம்? ஏன் உலக பிரமாணத்துக்கு ஓடுறோம்? உலகத்துக்குரிய மனுஷனை நோக்கி ஏன் ஓடுறோம்? அப்படி ஓடுற நாம ஏன் ஆண்டவர் தேவை ஓடுறோம்? ஆண்டவர் சொல்றத பார்த்துக்கோ ஓடுறோம். எல்லா வார்த்தைகளும் ஆண்டவர் சொல்றமே, ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா? ஆண்டவரே என்னுடைய கஷ்டத்தை நீக்குங்க, என்னுடைய துன்பத்தை நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தை முறையிடுறோமா? இல்லையே, நாட்களை கூட ஆண்டவர் சமூகத்தில் முறையிடுவோம், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், மனம் திரும்புவோம், மனம் திரும்ப கனிகளை கொடுப்போம், நம்ம எழுப்புதல் உண்டு பண்ணுவோம். தேவ ஆவியின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவே இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என்னுடைய சபையின் பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் தலைவர் உள்ள மன்மான ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே, சத்தியவனாகிய சத்திய ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துங்கப்பா. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று செலுத்துகிறவரே, எங்களுடைய பலவீனத்தெல்லாம் மாற்றி நீக்கி ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்திருக்கிற எல்லா தகவலே, எல்லா அசுத்தமான சிந்தைகள், அசுத்தமான பேச்சுக்கள், அசுத்தமான எண்ணங்கள் எங்களை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உன்னதத்தில் இருக்கிற தேவ ஆவியோட மகிமை இறங்கி ஒவ்வொருவரையும் விடுதலை கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மூன்றாவது ஜெபக்குறிப்பு ஆண்டவர் கொடுத்த ஜெபக்குறிப்பு என்னன்னா, நம்முடைய சபைக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைக்காய் ஆண்டவர் ஜெபிக்க சொன்னாங்க. அதுக்கடுத்தால நம்முடைய பாஸ்டையா அவங்க நம்முடைய பார்க்கிற பொழுது, வெளியில பார்க்கிற பொழுது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறத நேரம் தான் பார்த்தேன். என் ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுகிறார், எவ்வளவு வேதனைப்படுகிறார். என் பிள்ளைகளை குறித்து நான் பாரப்படுகிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் என்னுடைய துக்கத்தை அவருடைய துக்கத்தை வெளியே காட்டாதபடிக்கு அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தாங்க சொன்னாங்க. நம்முடைய ஊழியக்காரருக்காய், ஊழியக்காரம்மாவுக்காய், அவருடைய பிள்ளைகளுக்காய் நம்ம ஜெபிக்க மறக்கக்கூடாது, மறக்கவே கூடாது. நம்முடைய சபையை கல்லறை பூஜை வாங்குவதற்காகவும், நம்முடைய ஊழியக்காரருடைய குடும்பங்கள் பலப்படும்படியாகும், அவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும்படியாகும், அவர்கள் எழுந்து அநேகருக்கு வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கத்தக்க பிரகாசம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜீவ ஒளியை அடையத்தக்க வல்லமையுள்ள ஆவியானவர் வெளிப்படும்படியாக எல்லாரும் ஜெபிப்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபையை எழும்பி பிரகாசிக்க செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே நீ நடத்திட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையை அடிமை ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னோடு இடைப்பட்டீங்களே கர்த்தாவே, உமக்கு நன்றி. தேவ வலிமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை இடைப்பெற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. என் சபையின் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ ஆளுகை செய்யுங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் ஜெபித்து ஜெபிக்கிறோம். வீட்டு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனே எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நான் பயப்படுகிற நாளிலே உன்னை நம்புவேன். நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி கால்களை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும், அவைகள் உடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடருக்கும் தகுதியாக. அழகா சொல்றாரு, தேவனை முன்னிட்டு ஒரு வார்த்தையை புகழ்வேன், கர்த்தரை முன்னிட்டு ஒரு வார்த்தையை புகழ்வேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இன்னையிலேருந்து ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம தேவ சந்நிதியில கூடும் போதெல்லாம், தனிப்பட்ட ரீதியிலையும் சரி, சபையிலையும் சரி, விசேஷித்த கூட்டத்திலையும் சரி,
நம்ம கூடும் போதெல்லாம் சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களை முன்னிட்டு ஒரு வார்த்தை புகழ்வேன், உங்களுடைய நாமத்தை புகழ்வேன், உண்மை நான் புகழ்வேன் அப்படிங்கிற அந்த சரியான எண்ணம் நமக்குள்ள வரும்னா நம்முடைய துதியில கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணிடுவார். அவர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணிடுவார். அவர் நீதி நடந்து கருதினார் என்னை தாங்கிடுவார். அவர் நீதி நடந்து கருதினார் என்னை தாங்கிடுவார். கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பராக்கரம் பண்ணியும் கர்த்தரின் வலதுகரம் புகழ்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கரம் பண்ணியும். சங்கீதம் 118 காலத்தில் ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி புத்திமதி ஆலோசனையை கேட்டு புத்திமதிகளை எடுத்துக்கொள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமானாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையோ தயை. பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. நீதிமொழிகள் 19:20-21. கர்த்தரை எல்லாரும் கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்திரிமுன் வாருங்கள். சங்கீதம் 116:1. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். விளக்கம். இது ஒரு மன உருக்கமான ஜெபமாகும். இந்த சங்கீதம் எப்படிப்பட்டது என்றால், தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பன சங்கீதம். மிக்தாம் என்பது ஒரு எபிரேய சொல். இது தங்கம், பொன், வெள்ளி ஆகியவற்றை விட விலை உயர்ந்த சங்கீதம் என்று அர்த்தமாம். நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இப்படிப்பட்ட சங்கீதத்தில் முதல் வசனமாக இடம்பெற்றுள்ளது, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். இதுவே அந்த வசனம். எனவே நெருக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி செய்தால் சங்கீதம் 18 உள்ளது போல நாமும் தேவனை புகழ வேண்டியதாய் இருக்கும். இதில் சங்கீதம் எப்படிப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய தாசனாகி தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினவை. இந்த ஜெபம் நம் வாழ்வில் இருந்தால், என் கிருபையால் உனக்கு இறங்குவேன் என்ற கர்த்தர் நம்மை நம் சத்துருக்களின் கைக்கு நீங்கள் ஆக்குவார். எனவே தேவனை நம்பி அவரை நோக்கி. 28. தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். விளக்கம். உதடுகளை மூடுகிறது என்றால் பேசக்கூடாது என்பதை குறிக்கிறது. எதையெல்லாம் நாம் பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை பார்ப்போம். முதலாவது நீதிமொழிகள் 2:12. அதனால் நீங்கள் துன்மார்க்கருடைய வழிகளுக்கு மாறுபாடான பேசுகிற மனுஷனுக்கும் என்று கூறுகிறது. முதலாவது நாம் மாறுபாடான பேசக்கூடாது. இரண்டாவதாக எதை பேச வேண்டும் என்றால், நீதிமொழிகள் 12:18 பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவனுடைய நாவோ ஔஷதம் என்று கூறுகிறது. இரண்டாவது நாம் ஞானம் கூட நம்ம எதுக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பொதுவாக நம்ம எல்லாரும் நம்மகிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் எதுக்கு ஜெபிக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு வேதம் வாசிக்கிறீங்க கேட்குறாங்க தானே எங்கே போனாலும். ஆனால் நம்மளுக்கு நல்லா தெரியும், தேவன் நம்மளோட பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, நம்மளோட ஆறுதலாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஜெபிக்கிறதும் நம்ம வேதம் வாசிக்கிறதும், அப்படிதானே. ஆனால் வேதத்தில் இன்னும் அநேக காரியங்கள் நம்மளுக்கு தெரியாமல் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து அநேகருக்கு கற்பித்து கொடுத்த ஒரு சில பேரை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? முதலாவதாக கூட எஸ்ரா, நம்ம வேதத்தில் எஸ்ராவை பார்க்கலாம். எஸ்ரா வந்து தேவனுடைய வார்த்தையை ரொம்ப ஆராய்வாராம். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து அதை வந்து மற்றவங்களுக்கு கற்பிப்பாங்களாம். இன்னைக்கு நம்ம வேதம் வாசிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாமே சரிதான். ஆனால் நம்ம வேதம் வாசிக்கிறதோட நம்மளோட தேவன் என்னோட பேசிட்டாரு, அது போதும். அந்த மனநிலைமையில நம்ம என்னைக்குமே இருக்கவே கூடாது. எஸ்ரா வேதத்தை வாசிச்சு ஆராய்ந்து அதை மற்றவங்களுக்கு கற்பித்து கொடுத்தது போல நம்ம இன்னும் புறஜாதி ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம், நம்ம ஏன் வாழ்கிறோம், அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, நீதிமொழிகள் 25:25 சொல்லப்படுது,
விடாய்த்த ஆத்மாவுக்கு தூரத்திலிருந்து வருகிற செய்தி குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். விடாய்த்த ஆத்மானா எதை சொல்லப்படுதுன்னா, இப்போ நம்ம வெயிலில் போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வரோம், 1 மணி நேரம் நம்மளுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம எவ்வளோ ஜில்லுன்னு தண்ணியை குடிச்ச உடனே நம்மளுக்கு எப்படி நிம்மதியாக இருக்கும். அதே போல தான் இன்னைக்கு உலகத்தில் அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்குது. தேவனுடைய வார்த்தை நம்ம வாசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக நம்மளும் சொல்லணும். அதுக்கப்புறம் வேதத்தில் புதிய பாட்டில் பார்த்தோம்னா தீமோத்தேயு எடுத்துக்கலாம். தீமோத்தேயு வேதத்தில் அதிகமாக ஈடுபாடுள்ள ஒரு மனுஷன். பவுலே தீமோத்தேயு கொடுத்து சாட்சி கொடுத்துருப்பாங்க. வேதத்தில் நம்ம பார்க்குறோம் எதுக்காகனா, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு எதுக்காகனா, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய ஆவியினால அருளப்பட்ட ஒரு வார்த்தை, அப்படிதானே? இன்னைக்கு நம்ம அநேகத்தை போய் நம்ம சொல்லலாம். யாரா இருந்தாலும் நம்ம போய் என்னோட கஷ்டம் இதுதான், என்னோட பண தேவை இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதை தீர்த்து வைக்கிறது யாரு? தேவன் ஒரு மாத்திரம் தான். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது அதை நம்ம விசுவாசிக்கிறோம். மனுஷங்க பேசுறதை விட, மனுஷங்க கொடுக்குற ஆறுதலை விட தேவன் நம்மளுக்கு தரக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த வேதத்தை ஃபுல்லாக நம்ம எடுத்தோம்னா முக்கியமாக நம்மளுக்கு ஆறுதலான வார்த்தை ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட லைஃபுக்கு தேவையான வார்த்தை ரொம்ப அதிகமாக இருக்கும். கடினமான வார்த்தையும் இருக்கும், அன்பான வார்த்தையும் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரோடு வருகிற வார்த்தையும் இருக்கும். நம்ம கடந்து வர பாதையை விட அதிகமான கடினமான பாதைகள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்மளும் இதே சூழ்நிலையில நம்ம கடந்து வரலாம். இன்னைக்கு நம்ம ஏதோ நம்ம வேதம் வாசிக்கிறோம், ஜபிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் இந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்லை, அநேகருக்கு போதிக்கவும் செய்யணும். இந்த வார்த்தையை நம்மளோட வாழ்க்கையிலையும் பிரயோஜனப்படுத்திக்கணும், நம்மளும் அபியாசப்படுத்திக்கணும். இதுதான் நம்மளோட தேவன் நம்மளுக்கு இந்த வேதத்தை நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை ஜெபிக்கிறோம். தகப்பனே, சாட்சி சொன்ன பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தர் நீங்க செய்த நன்மைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி எதிர் உள்ளத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய சமூகத்திலே தெரியப்படுத்தியிருக்காங்கப்பா. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சபையின் பிள்ளைகளுக்கு நீங்க அநேக நன்மைகளை செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுடைய இதயங்களும் ஆண்டவரே அநேக எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்க நன்மை செய்து வருகிற நாட்கள் ஆண்டவரே அப்பா, அது சபையிலே ஆண்டவரே ஜனங்களுடைய வளர்ச்சிக்காக ஆண்டவரே அது சாட்சியாக அறிவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகவே, உடைய நாம மகிமைக்கு நின்று கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க ஆண்டவரே கொடுத்த அளவின்படி அல்ல, அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படியாக கொடுக்கிற தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, வருகிறதான வீண் செலவுகள் எல்லாம் உமக்கு கொடுப்பதின் மூலம் தவிர்க்கப்படட்டும். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீதியான வெள்ளை எங்களோடு இடைப்படும். நீ பேசும்படி நல்ல பிதாவே, ஆமென். என் வாழ்வில் செய்பவரே, என்னில் அடங்கா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே, கோடி கோடி நன்றி சொன்னார் உமக்கரு ஈடாகுமா.
ஊழியக்காரர் கடமையை மாற்றம் செய்ய நிற்கிறேன். எங்களோடு பேசும் சத்திய வசனம் என்ன என்பதை எங்களோடு தெளிவுபடுத்தும். சத்துருவின் தடைகள் நிர்மூலமாகட்டும். தெய்வ மகிமைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வார்த்தை எங்கெல்லாம் போய் சேர்கிறதோ ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பட்டும். ஒவ்வொருவருடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்து உம்முடைய பிள்ளைகளாய் அவர்கள் வாழ மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். செய்தி நல்லா கவனமா கேளுங்க. குறிப்பு எடுக்கிறது நல்லதுதான். ஆனால் இன்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு சின்ன காரியம் செய்ய போகிறேன். ஆராதனை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல்ல இன்றைக்குள்ள பிரசங்கத்தினுடைய குறிப்பை அப்படியே உங்களுக்கு போட்டு விட்டுருவேன். கர்த்தர் நல்லவர், சிரமப்படுத்த விரும்பல, ஆனாலும் குறிப்பு எடுக்கிறவங்க எழுங்க. சில ரகசியங்களை கர்த்தர் பிரசங்கத்தின் வாயில பேசுவார். ஆமென். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. நான் வாசித்த அருமையான இந்த வேத பகுதியில அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று என்ன செய்யுங்க? செய்யுங்கள். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு எல்லாவற்றையும். சொல்லுங்க எல்லாரும், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அது என்ன எல்லாவற்றையும்? அழகா சொல்லுது. எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று என்ன செய்யுங்க? இன்னைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்போமே, நான் தேவனுடைய மகிமைக்கென்று எல்லாவற்றையும் செய்கிறேன். உங்களை தனிப்பட்ட ரீதியில் அந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக திருப்பி கேளுங்க. நான் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்கென்று நான் செய்கிறேனா? அப்படின்னா என்ன? மேல சொல்லப்பட்டிருக்கு, புசித்தாலும் குடித்தாலும். அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அது என்ன வார்த்தை? இந்த ரெண்டு மட்டும் இல்ல, எதை செஞ்சாலும். அப்படின்னா எல்லாத்தையும் அடங்கும். எல்லாம் அடங்கும். நம்ம செய்யற எல்லா ஆக்டிவிட்டியும் அதுல என்ன செஞ்சிடும்? அடங்கிடும். இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம சொல்லுவோம், நான் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யறேன். கவனிங்க, ஏன் இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கு? ஏன் இந்த வார்த்தை கொரிந்திய சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு அப்படின்னு நம்ம சிந்திப்போம்னா, இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு உங்களோட கர்த்தர் பேசும்படி என் உள்ளத்துல ஏவின காரியத்தை உங்களுக்கு நான் தேவனுக்கு பயந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். நல்லா கவனிக்கணும். ஏன் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்தோத்திரம், நம்முடைய தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார், நம்மளை எப்படி பார்க்க விரும்புறார் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் நிதானிக்கப்படான். கவனிக்கீங்களா? எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் சொல்லப்பட்ட வார்த்தை. ஏன் நமக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளெல்லாம் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, ஆவிக்குரியவர்களா பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை எப்படி பார்க்கிறாரு? ஆவிக்குரியவர்களா பார்க்கிறார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்வானா? ஆராய்ந்து நிதானிப்பான். அப்போ நான் எல்லாவற்றையும் செய்யும் போது நான் என்ன செய்யணும்னா, எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து நிதானிக்கணும். நிதானிச்சு என்ன பண்ணணும்னா, நான் செய்யற ஒவ்வொன்றிலும் தேவனுடைய நாமம் என்ன செய்யணும்? புரியுதா உங்களுக்கு? நேற்று மதியம் வேதத்தை உட்கார்ந்து வாசித்தே இருக்கும்போது ஆண்டவருடைய உள்ளத்துல இந்த வார்த்தையை அப்படியே எனக்கு கண்டினியூஸா கொடுத்துட்டே இருந்தேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, எங்களுக்கு எப்படி பார்க்கிறீங்கப்பா? சரி, இந்த ஆவிக்குரியவன் யாரு? சரி, நீங்க சொல்லிட்டீங்க பாஸ்டர், ஆவிக்குரியவன் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்வான், அவன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி நிதானிப்பான். அந்த ஆவிக்குரியவன் யாரு? வாசிங்க
10ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். யாருக்கு தெரியுமா? நமக்கோன்னு சொல்ற யாரு? கீழே வாசிங்க. அவருடைய ஆவியினால வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இல்லையா? சொல்லுங்களா? இந்த ஆவிக்குரியவன் யாரு? தேவனுடைய ஆவியை பெற்றவன், கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். அவன்தான் தேவனுடைய ஆழங்களையும் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதையும் ஆராய்ந்து என்ன செய்வான்? நிதானிப்பான். இன்னைக்கு நம்ம யோசிப்போமே, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னைக்கு நான் ஆவிக்குரியவன் என்று சொல்லப்படுகிற நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு சபையில கர்த்தரை ஆராதிக்கிற நான் ஆவிக்குரியவன் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன், அல்லது ஆவிக்குரியவர்கள் என்று என்னை பார்த்து சபை சொல்லுகிறது, மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அதற்கு தகுதியானவனாய் நான் இருக்கிறேனா? ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் என்ன செய்வான்? ஆராய்வான். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆராய்வான். ஆனா வசனத்து அவனை யாரும் எழுதி முடியாது. அப்படி வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? இந்த வார்த்தை எதுக்கு பொருந்தும் அப்படின்னா, ஆவிக்குரிய அனுபவத்துக்கு சொல்றேன். நீங்க என்ன ஒருத்தருமே என்ன செய்ய முடியாது அப்படி சொல்லக்கூடாது. நீங்க மாம்சத்துக்கு நேரா கொண்டு போயிடக்கூடாது. அது ஆவிக்குரிய ரீதியில உங்களுடைய ஆவிக்குரிய ரகசியத்தை உங்க கூட கர்த்தர் கொடுத்த மனைவி கூட அறிந்து கொள்ள முடியாது, புருஷருக்கு கூட அறிந்து கொள்ள முடியாது, பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. ஏன்னா அது அவருக்கும் ஆவியானவருக்கும் இருக்கிற கனெக்ஷன். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நாள்தோறும் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாருன்னா ஞானத்தினால. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நிரப்பணும் நம்புறீங்க? நாள்தோறும் நம்ம என்ன செய்யறாரு? ஞானத்தினால கற்றுக்கொள்கிறவர்கள் விரும்புகிறது போல நம்ம விரும்பணும் மேலும் சொல்லுது. அப்ப நம்ம ஆவிக்குரியவங்கன்னா அவர்கிட்ட இருந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம்? வாங்கிக்கிட்டே இருப்போம். அவர்களுக்கு ஆழங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த லீடிங்கை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் எல்லாவற்றையும் அவருக்கு வெளிப்படுத்துவார். அவர்களே யாருன்னா ஆவிக்குரியவர்கள். அவர்களே யாரு? அப்போ இந்த ஆவிக்குரியவர்கள் தான் எதை செய்வாங்கன்னா எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று என்ன செய்வார்கள்? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம என்ன செஞ்சாலும் எந்த நபரையும் பிரியப்படுத்தக்கூடாது. தேவனுடைய மகிமைக்கு இதை செய்யறோமா? இது தேவனுடைய மகிமை இதுல வெளிப்படுமா? இது தேவனுக்கு மகிமை உண்டாகுமா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க. யோசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது இங்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி எல்லாவற்றையும் என்ற வார்த்தையை கொஞ்சம் நம்ம முக்கியப்படுத்தி பார்ப்போம். வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. முதல் காரியம் எல்லாவற்றையும் அப்படிங்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகத்தை திருப்பிக்கோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்லாம மறுமையிலும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாய் நல்லா கவனிக்க. அந்த வசனத்தை நல்லா கவனிக்க செய்து இப்ப கவனிக்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. போதுமா? நான் எதுக்கு இந்த வார்த்தையை மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லணும். ஆனா மேல இருந்து அதை ஏன் சொல்றேன்னா, அந்த வார்த்தையின் அழுத்தம் அவங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. கவனிக்கீங்களா? இப்ப நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னன்னா, என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழே கீழ்ப்படுத்திருக்கா. எதை? தேவன் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும், எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், எனக்கு கொடுத்த பதவி, எனக்கு கொடுத்த புகழ், எனக்கு கொடுத்த மேன்மை, எனக்கு கொடுத்த செல்வம், எனக்கு கொடுத்த செழிப்பு, எனக்கு கொடுத்த வளர்ச்சி, எனக்கு கொடுத்த எல்லா மேன்மையும் நான் எங்க வச்சிருக்கணும்? அவருடைய
பாதங்களுக்கு கீழே வச்சிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கு நான் எந்த தகுதியும் எனக்கு கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன எதிர்பார்க்கிறாரு? எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக நான் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். முதல் எல்லாவற்றையும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிச்சோம்னா அதுல தேவநாம என்ன செய்யும்? மகிமை. இப்ப நான் வேகமா சொல்றேன். அடுத்த வசனம் பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். போதும். ரெண்டாவது, எல்லாவற்றையும் நாம செய்யும் போது என்ன இருக்கக்கூடாது? முறுமுறுக்கவே கூடாது. முறுமுறுப்பு வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத இஸ்ரவேல் ஜனங்களை போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களை வெளியே கொண்டு வந்ததே பெரிய விஷயம். எங்க இருந்து? எகிப்துல இருந்து. 400 எத்தனை வருஷம்? 400 சில்லற வருஷம் அவங்க அங்க அடிமையா இருக்காங்க. அங்க இருந்து வெளியே கொண்டு வர. இப்போ அவங்களுக்கு ஆண்டவர் கொண்டு வந்த சகாயம்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எத்தனை நன்மைகளை செஞ்சாரு. ஆனா வந்துட்டு சொல்றான், எகிப்துல இருக்கும்போது கூட நாங்க எப்படி சாப்பிட்டோம்? சரியான சாப்பாடு கிடைச்சிச்சுப்பா. நீ எதைத்தான் கொடுக்க? வானத்திலிருந்து விழுது இந்த மண்ணாவை திருங்கிய எங்க நாவெல்லாம் என்ன செஞ்சிச்சு? இன்னைக்கு நம்ம மிஸ் பண்றோம். எத்தனை பேர் மிஸ் பண்றீங்க? நான் மிஸ் பண்றேன். எதுக்கு? மண்ணா கிடைக்கலையே, நம்ம மண்ணால சாப்பிடலையே அப்படி நம்ம நினைக்கிறோம். அவன் சொல்றான், எப்ப பாரு காலையில எடுத்தா மண்ணாவே குடிக்கிய எங்களுக்கு கொஞ்சம் இறைச்சி முறுமுறுக்கா இறைச்சி வேணும். ஆண்டவர் பார்க்காரு, ஏப்பா இவ்வளவு செய்த நான் இதை செய்ய மாட்டேனா? உனக்கு ஊழியத்துல தேவனுடைய காரியத்துல நீங்க என்ன செய்தாலும் எப்படி செய்யணும்? முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. கொடுப்பேன்னு சொல்லிட்டா அடுத்து எந்த பின் ஸ்டெப் செய்வேன்னு காலை வச்சுட்டோம்னா செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கணும். அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பாரு, அவர் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார், போயிட்டே இருக்கலாம். அவன் சொல்லுங்க, கர்த்தருக்காக என்ன செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது? முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு புத்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் ஆண்டவருக்காக செய்யறேன், கர்த்தரை உபயோகப்படுத்துவேன். ஆண்டவருக்காக முயற்சி எடுக்கிறேன், கர்த்தர் ஞானத்தை தருவேன். அப்படி நீங்க செஞ்சு பாருங்களேன், ஆண்டு உங்களோட இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. மூணாவது ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அது மாத்திரமல்ல கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற 16ஆம் வசனம் உங்களுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். மூணாவது, எதுல தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அப்படின்னா, நாம என்ன நினைக்கணும்? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நினைக்கணும். எப்ப நினைப்போம்? நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? நஷ்டம்னு எதையா நினைச்சிருக்கோமா? எதைத்தான் விரும்புவோம்? லாபத்தை தான் விரும்புவோம். ஒரு தொழில் செய்யறான்னு வைங்களேன், யாராவது கேட்டாங்கன்னா எப்படி இருக்கு? கொஞ்சம் லாபம் இருக்கு. லாபம் இல்லைன்னு வைங்களேன், அடுத்த கேள்வி வரும், அப்படி ஒரு தொழிலை செஞ்சு உனக்கு என்னையா பிரயோஜனம்? லாபம் இல்லாத தொழிலா?
ஆண்டவர் நம்மகிட்ட எப்படி எதிர்பார்க்கிறாரு? எதிர்மறையா எதிர்பார்க்கிறாரு. எல்லாவற்றையும் நம்ம எப்படி தான் பார்க்கணும்? அப்போ லாபம் என்னது? லாபம் எது? அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இதுதான் லாபம். எது லாபம்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை தான் என்னது? லாபம். எத்தனை பேர் ஒத்துக்கிட்டீங்க? நான் எத்தனை பேர் இயேசுவை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், அவரை அறிகிற அறிவுல வளர்ந்திருக்கிறேன். நமக்கு என்ன அறிவு வேணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவு வேணும். சிலவங்க சொல்றாங்க, நான் அவ்வளவு படிச்சிருக்கேன், ஆனா அவ்வளவு பேரும் இன்னைக்கு இந்த நாமத்தை என்ன செய்யல, அறியல, இந்த சத்தியத்தை அறியல. இன்னைக்கு நமக்கு இருக்கிற சமாதானம் கூட அவங்களுக்கு, ஆனா படிப்பு மட்டும் எவ்வளவு படிச்சிருக்காங்க. அப்ப எது மேன்மையானது? கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் மேன்மையானது. ஆமென் சொல்லுங்க. இந்த வேதத்தை நமக்கு கையில கொடுப்பதற்கு அவ்வளவு பிரியாசப்பட்டார். ஆனா இன்னைக்கு இந்த வேதத்தை சாதாரணமா தலைமாட்டுகளை தூக்கி வச்சு நல்லா தூக்கம் வருது. என்ன தூக்கம் வருதுன்னா, யார் கொடுத்த கிரயம்? ஒரு வில்லியம் கேரி கொடுத்த கிரயம், சீகன் பால்க்கு கொடுத்த கிரயம். அவர்கள் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய சொத்தை, தன்னுடைய ஆடம்பரத்தை, தன்னுடைய வசதியை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய ஐஸ்வர்யங்களை கிறிஸ்துவுக்காக நஷ்டமா எண்ணினார்கள். இன்னைக்கு அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் விளையாடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாம எப்படி இருக்கிறோம்? எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம்? எல்லாவற்றையும் அனுபவிக்க நினைக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் அனுபவிச்சு நான் வாழ்ந்துடணும்னு நினைக்கிறோம். இல்ல, கிறிஸ்துவுக்காக நஷ்டமா என்றவங்க சொற்ப மனிதர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம அப்படி இருக்கணும். அப்படின்னா நம்ம மூலமா தேவநாமம் மகிமைப்படும். நஷ்டம் என்று என்றோமா? கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று என்றோமா? லாபமாக்குன்னு நினைக்கிறோம், லாபப்படுத்திக்கிட்டு நினைக்கிறோம். நான்காவதாக, எல்லாவற்றையும் 1 தெசலோனிக்கேயர் 5:21 வாசிக்கும் போது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். கடைசியா நம்ம என்ன செய்யணும்னா, சோதிச்சு பார்க்கணும். தங்கமா இருந்தா கூட என்ன செய்யறாங்க சொல்லுங்க. நீங்க தங்கம் வச்சிருக்கீங்க, நீங்க பேங்க்ல கொண்டு போனாலும் சரி, ஆசாரிட்ட கொண்டு போனாலும் சரி, என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? என்ன பண்ணுவாரு? வாங்கி பொடுக்குள்ள கொண்டு வரா, என்ன செய்வாரு? வரசி பார்ப்பாரு. அதுக்கு பேர் என்னது? சோதிப்பது. நீங்க சொல்லுவீங்க 916 ஹால்மார்க் தங்கம். அது நீங்க என்ன சொல்லிக்கோமா, நான் என்ன செய்யணும்? வரசி பார்க்கணும். நம்ம எல்லாத்திலையும் சொல்லிக்கலாம், நான் யாரு? ஆவிக்கிற காரியத்துல நம்பர் 1 ஜெபம், துதி, ஆராதனை, உபவாசம், ஆராதனைக்கு போறது எல்லாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்வாரு? சோதிச்சு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. போன வருஷம் நல்லா இருந்தேன் அப்படின்னா இந்த வருஷம் நல்லா இருப்பேன்னு அவரோட நெருங்கி இருந்தாதான் நல்லா இருக்கும். அவரை விட்டு கொஞ்சம் திரும்பிட்டு நல்லா இருக்கேன்னு சொன்னா அது வார்த்தையில மாத்திரம் என்ன செய்யலாம்? சரி பண்ணி சொல்லிக்கிடலாம். ஆனா வாழ்க்கையில என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் சோதிக்கணும். என்ன சோதிக்கணும்? நம்ம வாழ்க்கையில பயணிக்கிற எல்லாவற்றையும், உறவுகள், பந்தங்கள், பாடங்கள், பொருளாதாரம், எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சோதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்றன் பின் ஒன்றாக, இது சரியா, இது தவறா, இது உகந்ததா, இது உகந்தது இல்லையா, இது எனக்கு பிரயோஜனமா, இது பிரயோஜனம் இல்லையா, இப்படி பேசலாமா, இப்படி பேசக்கூடாதா, இப்படி பழகலாமா, இப்படி பழகக்கூடாதா, அங்க போலாமா, அங்க போக கூடாதா, அங்க நிக்கலாமா, அங்க நிக்க கூடாதா, என்ன செய்யணும்? சோதிச்சுக்கிட்டே இருக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்க போனாலும் என்ன நினைச்சுக்கிறேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. மேல இருந்து எல்லாரையும் பார்க்கிறார். உங்களை என்ன செய்யறாரு? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் எதுக்கு வசனம் சொல்லுது? நீங்க சொல்றீங்க நான் போன ஆண்டவர் பார்த்துட்டு, ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது துன்மார்க்கண்ட என்ன செய்யாத, பாவிகளுடைய வழியில, பரியாசக்கார உட்கார இடத்துல. அப்ப நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்கிறத என்ன செய்யணும்? டிசைட் பண்ணணும். அப்படி நாம சோதிச்சு நலமானதை பிடிச்சுக்கிட்டோம்னா தேவநாம மகிமைப்படும். பொல்லாங்க தெரிஞ்சிச்சுன்னா ஓடி, ஏப்பா இது பொல்லாத இடம்ப்பா, இந்த இடத்துல நம்ம நிக்கவே கூடாது. 4 காரியங்கள் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். 1, அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தணும்.
முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. நஷ்டம் என்று என்ன செய்யணும்? எண்ணணும். 4வது, எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்து நலமானதை பிடிச்சுக்கிடணும். பொல்லாப்ப என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அப்படி செஞ்சாதான் நம்மளோட இருக்கிறவங்களை ஆதாயப்படுத்த முடியும். அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி நாம வாழணும்னு நினைச்சா கடைசி வரைக்கும் அவங்களை ஆதாயப்படுத்தவே மாட்டோம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்க யாரு என்றத நீங்க இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்க குடும்பம் செய்கிற இடத்துல நீங்க காட்டாம கிறிஸ்துவை வெளிப்படுத்த இந்த காலத்துல சான்ஸே இல்லை. நீங்க வித்தியாசமானவர்கள் என்பதை நீங்க விளங்க பண்ணியே ஆகணும் என்பதை கர்த்தர் உங்களோட பேசுறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லுவீங்க, நான் எதனால வித்தியாசமான பாஸ்டர்? எல்லாருக்கும் இருக்க தலை இருக்கு, எல்லாருக்கும் இருக்க மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் முறையில உங்களை எப்படி வச்சிருக்காருன்னா வித்தியாசமா வச்சிருக்காரு. ஆமென். ஆண்டவர் நல்லவர். வெளிப்படுத்தின விசேஷம் 21 ஸ்தோத்திரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நல்லா கவனிங்க. இந்த வசனம் எத்தனை பேருக்கு உண்மை என்று நம்புகிறீங்க? இந்த எல்லாவற்றையும் நீங்க செய்து வருவீங்கன்னா ஒரு நாள் உங்களை ஆண்டவர் எப்படி பார்ப்பாருன்னா ஜெயம் உள்ளவர்கள பார்ப்பாரு. ஜெயம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்களாம்? எல்லாவற்றையும் என்ன செய்வாங்களாம்? சுதந்திரித்துக் கொள்வார்களாம். அவர்கள் ஆண்டவர் எப்படி சொல்வாராம்? குமாரர், என்னுடைய குமாரத்தி என்று ஒரு சத்தம் பரலோகத்துல சொல்லப்படும். இந்த வார்த்தை எதுக்கு தெரியுமா? ஏதோ கேட்டோம், நல்லா இருந்துச்சு, உற்சாகம் இல்ல இல்ல. இது எங்க நிறைவேறனா? பரலோகத்துல நிறைவேறும். பரலோகத்துல நிறைவேறும். நீ எல்லாவற்றையும் எனக்காக என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினிய, முறுமுறுப்பு லாபம் செஞ்சிய, நஷ்டம்னு நினைச்சிய, சோதிச்சு நலமானதை பிடிச்சுக்கிட்டிய, நீ எல்லாவற்றையும் இழந்ததுனால இப்ப நான் உன்னை ஜெயமுள்ளவனா பார்த்து சொல்றேன், நீ சுதந்திரிச்சுக்கோ. நீ என் குமாரன், என் குமாரத்தின்னு பரலோகத்துல சொல்வாரு. ஒரு கூட்டம் அதை பார்த்துட்டு வேதனைப்படும். என்ன அவர் சொல்லலையே, என்ன அவர் இந்த உரிமை பாராட்டலையேன்னு சொல்லும். அன்னைக்கு நம்ம உரிமை பாராட்டப்படுவோம். இது செய்தோம்னா நம்ம உரிமை பாராட்டப்படுவோம். கண்களை முடி ஜெபிப்போம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாவற்றையும் நாம மகிமைக்காக நான் செய்யணும். கேட்ட வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யணும்னு சொல்லப்படுகிற வார்த்தை. புசித்தால் குடித்தால் எதை செய்தால் நாம மகிமைக்காக செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை அசைத்திருக்கிறது, எங்க ஜீவியத்தை அசைத்திருக்கிறது, எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு. இது இன்னைக்கு மாத்திரம் ஏற்பட்ட தாக்கமா இராதபடி இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிற தாக்கமா இருக்கட்டும். எல்லாவற்றிலும் நாம மகிமைக்காகத்தான் நான் செய்யணும். என் சுயநலத்துக்காக செய்யக்கூடாது, என் சுய ஆதாயத்துக்காக செய்யக்கூடாது, சுய பெருமைக்காக செய்யக்கூடாது, என் குடும்பம் மானம்னு சொல்லி செய்யக்கூடாது, என்னை மதிப்பாங்கன்னு சொல்லி செய்யக்கூடாது, எனக்கு அது பெருசு அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது. நாம அதுல மகிமைப்படுதா? இந்த நாமத்துக்கு மகிமை கிடைக்குமா? அப்படி நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட கத்தரை இருங்க. பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தை எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் வரட்டும். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கட்டும். அவருடைய வாழ்க்கை இதுவரைக்கும் எல்லாவற்றிலும் வஞ்சித்த ஆவி இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். நாம மகிமைப்படுத்தும் அடியானும் எல்லாவற்றையும் நாமத்தை மகிமைப்படுத்த வாழ கிருபை பாராட்டும். சகல துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வருவார். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையால் என் வாயை திருப்தியாக்குவேன். கழுவுக்கு சமமா என் வயது திரும்ப வாழ வைத்து போராகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துகிறோம் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கு இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து போங்க. உங்களை ஆசீர்வதிப்பார்.